மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவிலுள்ள கடலோரப் பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயத்த மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அன்புள்ள மாத தொலைக்காட்சி பக்தர்களே, இன்றைய நாளில் திரு அவை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் எரேமியா எழுதிய நூலிலிருந்து அதிகாரம் 31 நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே அன்றாட இந்த திருப்பலிகளிலே வாசகங்களோடு வருகின்ற திருப்பாடல்கள் எப்பொழுதும் தாவீது அரசனிடம் வரும். ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக திரு அவையானது முதல் வாசகத்திற்கு பின்னதாக திருப்பாடலுக்கு பதிலாக எரேமியா எழுதிய இறைவாக்கினர் அவருடைய ஒரு அதிகாரத்திலிருந்து வசனங்களை கொடுத்திருக்கின்றார். இது திரு அவை மிக அழகாக நம்முடைய திருவழிபாட்டோடு இணைத்திருக்கின்ற ஒரு இணைப்பாக இதை பார்க்க முடியும். இந்த எரேமியா இறைவாக்கினர் தான் எழுதிய இந்த நூலில் 31வது இந்த பிரிவிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவை பற்றி பேசுகின்றார். பொதுவாகவே மனிதர்கள் தான் எதோடு தொடர்பு கொண்டிருக்கின்றானோ அதனோடு உறவு வைத்துக் கொள்வது என்பது ஒரு இயல்பானதாகவும் இயற்கையானதாகவும் இருக்கும். அதற்கு பல படிநிலைகளை அவன் வைத்திருக்கின்றான். அதில் முதல் படிநிலையாக தான் பயன்படுத்துகின்ற பொருட்கள், தான் பயன்படுத்துகின்ற ஒரு பேனாவாக இருக்கலாம், காலணியாக இருக்கலாம், சட்டையாக இருக்கலாம், கை கடிகாரமாக இருக்கலாம். தனக்கு பிடித்த ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது, பல நாட்கள் ஏன் வருடங்கள் கூட பயன்படுத்துவது, தன்னோடு அதிகமான தொடர்பில் அந்த பொருட்களை வைத்திருப்பது. இரண்டாவது நிலை, தான் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள், ஒருவேளை பூனைக்குட்டியாக இருக்கலாம், நாய்க்குட்டியாக இருக்கலாம், அல்லது வேறொரு செல்ல பிராணியாக இருக்கலாம். அதனோடு மனிதன் உறவு வைத்து கொள்வான். இந்த 5 அறிவு உள்ள இந்த உயிர்களும் அல்லது உயிரற்ற பொருட்களும் தங்களுடைய உறவை அந்த மனிதனுக்கு முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. ஆனால் மனிதன் தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய உறவை அதனோடு எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். மூன்றாவது படிநிலை, மனிதன் இன்னொரு மனிதனோடு உறவு வைத்துக் கொள்வது. இந்த உறவில்தான் 2 பக்கங்களிலிருந்தும் உறவு ஆனது பரிமாறப்படுகின்றது. எந்த ஒரு உணர்ச்சியும் எந்த ஒரு உணர்வும் 2 மனிதர்களையுமே சரிசமமாக அந்த உறவை வெளிப்படுத்துகின்றார்கள். 4வது படிநிலை உச்சகட்டம். இது மனிதன் கடவுளோடு வைத்திருக்கின்ற உறவு நிலை. இந்த உறவு நிலையில் மனிதன் கடவுள் பேசவில்லை என்றாலும் கடவுளுடைய இருத்தலையும் கடவுளுடைய உதவியையும் கடவுளுடைய துணையையும் எப்பொழுதும் அவன் உணர்ந்து கொண்டே இருக்கின்றான். இந்த உறவானது எப்பொழுது உணரப்படும் என்று சொன்னால், மனிதன் தான் முழுவதும் கடவுளுக்கு உரியவன் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது, அந்த பக்குவம் அந்த உறவில் வருகின்ற பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவு இன்னும் சிறப்பாக அடைகின்றது. அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் எரேமியா இறைவாக்கினர் இன்றைய வருகின்ற தன்னுடைய வசனங்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தலையிலிருந்து மீண்டு வெளியேறினார்கள். வெளியேறிய பிறகும் கூட கடவுளோடு உறவு வைத்திருந்தார்கள், கடவுளோடு இணைந்திருந்தார்கள். இருந்தாலும் கூட அந்த நிலையானது முழுமையாக பெற கிடையாது, ஒரு முழுமையான பக்குவமான நிலையே அடைய கிடையாது. அதனால தான் இங்கே மீண்டும் இறைவாக்கினர் எரேமியா ஆண்டவர் கூறுகின்றார் என சொல்லி ஆண்டவருடைய ஒரு வாயாக இருந்து, ஆண்டவருடைய வாக்காக இருந்து மக்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றார். நீங்கள்
என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள், வாழ்கின்றீர்கள், உறவு வளர்க்கின்றீர்கள், தொடர்பில் இருக்கின்றீர்கள். ஆனால் இது முழுமையாக அடைவது கிடையாது. அங்கே மீண்டும் ஏதோ ஒரு இடத்திலே சில இடைவெளிகள் உண்டு என நினைவூட்டுகின்றார். இது நம்முடைய வாழ்விலும் கூட சில சமயங்கள் பொருந்தலாம். என்னதான் நாம் கிறிஸ்துவராக தினந்தோறும் ஆலயம் செல்பவராக, வழிபாடுகளில் கலந்து கொள்பவராக, நற்கருணை, ஒப்புரவு மற்ற எல்லா திருவருட்சாதனங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் நமக்கும் உண்டான உறவு சில இடைவேளைகள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த திருப்பாடல், இந்த எரேமியா சொல்லுகின்ற வசனங்கள் நமக்குரியதாக இருக்கும். அந்த இடைவெளிகளை குறைத்து மீண்டும் கடவுளோடு இணைய வேண்டும். முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான கையளிப்பு, முழுமையாக கடவுளோடு உறவு கொள்வது. எப்படி ஒரு பொருளோடு அல்லது ஒரு 5 அறிவு உள்ள ஒரு உயிரோடு இன்னொரு மனிதனோடு உறவு கொள்கின்றோமோ, அதே போல கடவுளிடம் உறவு கொண்டால் அது முழுமையானதாக இருக்க வேண்டும். எப்பொழுது முழுமையாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த உறவு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. அழகான இந்த வசனங்களை கொடுக்கின்ற எரேமியா இறைவாக்கினரை போல நாமும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய உறவை கடவுளோடும் இணைத்து கொள்வோம், எப்பொழுதும் தொடர்பில் இருப்போம். இந்த சிந்தனையோடு இறைவனிடம் நாம் ஒரு ஜெபத்தை எழுப்புவோம். கண்களை நாம் மூடிக்கொள்வோம். அன்பு இறைவா, இன்றைய நாளிலே எரேமியா இறைவாக்கினர் எங்களுக்கு அறிவுறுத்துவதை போல உறவு என்றால் அது அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். உறவு என்றால் அது முழுமையாக இருக்க வேண்டும். உறவு என்றால் எப்பொழுதும் தொடர்பில் இருக்க வேண்டும். உமக்கும் எங்களுக்கும் உண்டான உறவு இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நிலையிலும், முழுமையான ஒரு நிலையிலும், அர்த்தமுள்ள ஒரு வகையிலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கான ஞானத்தையும் தெளிவும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.